ஹலோ ஃபோன் ஷேப் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு அகபாபா அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். எங்கன்னா வந்து இஸ்தான்புல் டர்க்கியில். பட் இஸ்தான்புல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூரோப் சைடில் இல்லை, இப்போ ஏஷியா சைடில் இருக்கோம். இங்கே ஏஷியா சைடில் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துருக்குது அகபாபா அப்படின்னு சொல்லிட்டு 4000 பேர் ரிவ்யூ கொடுத்து 4.3 ஸ்டார் இருக்குது கூகுளில். ஸோ இப்போ அங்கே போயிட்டு நம்ம வந்து கெபாபு என்னென்ன இருக்குன்றத பார்த்து சாப்பிட போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு வரவங்க காமிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரிட்ஜெலாம் வந்துருக்கும். அந்த பிரிட்ஜை தாண்டி வந்தால் தான் இந்த பிளேஸ்க்கு வர முடியும். வேறு நாங்கள் இருந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்து 28 கிலோமீட்டர். இப்போ நீங்கள் யூரோப் சைட்லேருந்து இங்கே வரணும்னா 28 கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கோங்களேன். வாங்க உள்ளே போகலாம், உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு இந்த பிளேஸ் எப்படி இருக்குது அண்ட் இங்கே ஃபுட் எப்படி இருக்குது எல்லாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு உள்ளே போயிட்டு அவங்க பண்ணதை பார்த்தோம். அந்த விஷயத்தை நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நல்லா இருக்கும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதில் கடைசியில் ஒரு பட்டர் இதை ஊற்றுறாங்க. எப்பா ஐயோ வாசம் அப்படி அடிக்கிறதுல நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டேன் என்ன ஸ்பெஷலிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு செஃப் பிளேட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செஃப் அவங்களே வந்து அவங்களோட பெஸ்ட் என்னன்றதை அவங்க செஞ்சு இங்கே வந்து வைப்பாங்க. ஸோ அது ஜஸ்ட் ஷோ யூ கைஸ் அது என்னது அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கோஃப்தே small 2 plate I repair, cold and hot potatoes. Okay. Okay. After you want, we are repair. Okay. So guys, first எடுத்து நம்ம கொஞ்சம் சாலட் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து appetizer வந்து தனித்தனியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்வலாக தெரிஞ்ச விஷயம் தான். இந்த இலைங்கள்லாம் கிடக்கும், அதுக்கப்புறமா பிக்கிள் இருக்கும். எனக்கு ஆக்சுவலி இது நான் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சேன் நிறையா. ஆக்சுவலி ஐ லைக் இந்த மேட்டர்ஸ். இட்ஸ் குட் ஃபார் யூ. அதே நேரத்தில் வந்து ரொம்ப காரமாக சாப்பிட்டு இப்போ இந்த மாதிரி லைட்டாக சாப்பிட்றதுக்கு ஜாலியாகுது. கோஃப்தே இந்த கோஃப்தே இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கோம், 2-3 இடத்துல சாப்பிட்ருக்கோம். ஸோ ஜஸ்ட் பிரேக் திஸ் அப். ஐ திங்க் இது வந்து இந்த இனிப்பு கோஃப்தே நினைக்கிறேன். எஸ் கைஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இனிப்பு கோஃப்தே சாப்பிட்டோம். ஓ வாவ். இனிப்பு இல்லை, நம்ம சாப்பிட்டது இட்லி கோஃப்தே ஒரு இடத்துல அதில் இனிப்பாக இருந்துச்சுங்க. இட்ஸ் பீஃப் மீட் பால்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த பீஃபோட வாசம் செம்ம சுவையாக இருக்குது. மேலே இருக்க கோட்டிங் எனக்கு இந்த கோட்டிங் எப்பவுமே அவ்வளோ பெருசாக பிடிச்சது கிடையாது. ஒரு உள்ளே இருக்கிற அந்த கைமா வேறு லெவல் மஸ்ட் ட்ரை. ஆல்சோ உள்ளே வந்து வால்நட்டோட போட்டுருக்காங்க இவங்க. ஸோ வால்நட்டு ஸ்மால் அதோட சேர்த்து அதாவது வால்நட்டோட சேர்த்து பண்ணியிருக்காங்க கறியை. ப்ளீஸ் நான் ஷல்கம் குடிச்சிருக்கேன். ஐ லவ் ஷல்கம். ஸோ இது வந்து ஷல்கம் கிடையாது, இது வந்து கம்போஸ்டர் சம்திங் வந்து சொல்கிறாங்க. உள்ளே வந்து ஆனியன்லாம் போட்டிருக்க மாதிரி தெரியுது. ஸோ லெட்ஸ் ட்ரை இட். ஸ்வீட். ஸோ ஹர்ப்ஸோடு சேர்ந்து ஸ்வீட்ஸ்லாம் ஐ மீன் லைக் ஸ்வீட்டாக இருக்குது, கொஞ்சம் ஹர்போடு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு இது. ஸோ இப்போ இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பெர்ரிஸ் போட்டிருக்காங்க. அது வந்து பிளாக் பெர்ரிஸு அப்புறமாட்டி வேறு பெர்ரிஸ்லாம் போட்டு இந்த ஒரு ட்ரிங்க் செஞ்சுருக்காங்க. அதோட ஹர்ப்ஸும் இருக்குது. ஏன்னா அந்த வாசம் தெரியுது எனக்கு அதில். கண்டிப்பாக யூ ஷுட் ட்ரை. நான் சொன்ன மாதிரி டோல்மா எனக்கு பிடிச்ச ஒரு மேட்ரு இங்கே நம்ம டர்க்கியில். இட்ஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ரைஸ் இருக்கும், மேலே வந்துட்டு ஏதாவது ஒரு இதில் பண்ணுவாங்க. ஐ திங்க் இது வந்து கத்திரிக்காய் தான் நினைக்கிறேன். ஐ லவ் கத்திரிக்காய். எனக்கு எப்பயுமே இங்கே வந்து ஒரு விஷயங்க, தோல்மா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமே தவிர சாப்பிட்றதுக்கு வந்து எங்கேயுமே நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையும் தோல்மா நல்லாயிருக்கும். கண்ணை மட்டும் சாப்பிடலாம் நீங்கள். இப்போ அடுத்து நம்ம எதை சாப்பிட்லாம், இதில் எதை திங்கிறதுனே தெரியலையே, எப்படி திங்கிறது, எதை எங்கே திங்கிறது. ஃபுல்லாக க்ரீமு. இங்கே நான் சாப்பிட்டேன்னா இவ்வளோ என்ன பண்ணுறது, நான் ஏதோ 2-3 சாப்பிட்டு போகலான்னு நினச்சேன். இது ஃபுல்லாக வந்து ஒரு கோல்டு appetizer. எல்லாமே கோல்டாக தான் இருக்கும், ஹாட்டாக எதுவுமே இருக்காது. மேபி நீங்கள் இங்கே வரீங்கன்னா இஃப் யூ லைக் கோல்ட் திங்ஸ் லைக் appetizer இல்லை கோல்டு. நான் இப்போ சாப்பிட்ட 2 விஷயமே வேறு லெவலில் இருக்குது. குழம்புலக்கா தக்காளிலாம் போட்ட சட்னி. இவங்க ஃபுட் நல்லா இருக்குங்க. ஐ திங்க் பீட்ரூட் நினைக்கிறேன். ஆபாபாஸ் அதாவது அகபாபாஸ் ஒரு ஸ்பெஷல் டிஷ் போல் அது. சில்லி எனக்கு சில்லி பெப்பர் பிடிக்கும். சில்லி மேலே போட்டுருக்காங்க. ஸோ நல்லா இது அது எல்லாத்தையும் சாப்பிட முடியாது கண்டிப்பாக. டூ மச் ஸ்பைசி. Chef plate, okay?
ஓகே ஸோ இட்ஸ் எல்லாமே இருக்கு. கம்ப்ளீட் buffet in one plate. தட்ஸ் கிரேட். இதுதான் நான் எதிர்பார்த்தேன் கைஸ். இந்த மேட்டர் நான் அங்கேயே இருந்து பார்த்துட்டு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. இங்கே பாருங்கள். ஸோ அவங்க அந்த அறுத்து போட்டாங்களே ஷவர்மா, அந்த மேட்டர் தான் இது. இங்கே இருக்கிற டோனர்ஸை அடிச்சுக்கவே முடியலங்க. கண்டிப்பாக நான் இந்தியா போயிட்டேன்னா நான் மிஸ் பண்ணுவேன் இதை. ஹான்ஸாக சொல்கிறேன், சும்மா விளையாட்டுக்கான சொல்ல, சும்மா பேசுங்க சொல்ல. இந்த பர்டிகுலர் ஒரு விஷயத்தை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். வஸ்தபாசியில் ஆரம்பிச்சது, அதுக்கடுத்து இங்கே இஸ்தான்புல்ல ஒரு தடி டோனர் ஒரு இடத்துல போய் சாப்பிட்டோம், நான் மாத்திரமா இருந்துச்சு. அப்புறம் இங்கே இன்னொரு இடத்துல சாப்பிட்டோம். இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆஃப் பீஃப் அண்ட் மட்டன் ரெண்டு சேர்த்து பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 500 கிலோ இந்த ஷவர்மா வந்து இவங்க வந்து அறுத்து விற்கிறாங்க ஒன் டேல. அப்போ இங்கே எவ்வளோ ஷவர்மா விற்கிது பாருங்கள். அது இந்த பர்டிகுலர் மேட்டர். இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது. இந்த ஊரில் வந்து கிளம்ப விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து நம்மளை வந்து ஆசை தூண்டுறாங்க இவங்க. ஸோ ஐ டோன்ட் லைக் தட் ஆசை தூண்டுற விஷயம். பட் இந்த பஃபேல இருக்கிற எல்லா மேட்டருமே இங்கே இருக்குதுங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ட்ரை எவ்ரிதிங். இதுவும் மட்டன் பீஃப் மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கோம் நம்ம இதை ஒரு வீடியோவில். தக்காளி இதெல்லாம் போட்டது ரொம்ப டைட்டாக இருக்காது, லைட்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி பீஃப் தான். அண்ட் இப்போ இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுல்ல, ஒன்று வந்து ரொம்ப ஸ்பைஸாகவோ ரொம்ப இதுவாக அப்படிலாம் இல்லை, எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர் ஒரு டேஸ்ட் தான். லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸ். இவங்க ரொம்ப ஸ்பைஸ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் இப்போ பாருங்களேன், பேபி வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் வாங்கி பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருந்துச்சு. இந்த வெண்டைக்காய் வந்து பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு நம்ம ஊரில் காரக்குழம்புல வெண்டைக்காய் போடுவாங்க, அது ஞாபகம் வந்துச்சு. பட் இங்கே இனிப்பாக இருக்குது. இந்த மேட்டரை பாருங்களேன், பா அப்படியே பிரியுதுங்க. நீங்கள் பொட்டேட்டோன்னு நினைக்கிறேன், அதில் சேர்த்து சாப்பிட்லாம். ஆஹா, அமேசிங் பொட்டேட்டோ. இவங்க அதிகமாக ஸ்பைசஸ் யூஸ் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பைசஸ் யூஸ் பண்ணியே அதில் அந்த டேஸ்ட் கொண்டு வந்துடுறாங்க. பார்த்தீங்களா, அப்படியே வாவ் மேன், அந்த ஒரு ஃபீலை கொண்டு வந்துடுறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க விஷயமா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேட்டியான ஒரு பீஸா தெரியுது. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது வந்து ஃபேட் இல்லாத பீஸா தெரிஞ்சு. இந்த பீஸ் வந்து வாயில் கரையுது. இட் ஹேஸ் ஃபேட் இன் இட். அண்ட் ஆல்சோ இவங்க வந்து போர் பண்ணியிருக்காங்க அந்த பட்டர் மேட்டரை. பட்டர் இல்லை, ஃபேட், அனிமல் ஃபேட்டு வேறு லெவல். அண்ட் இதை கடைசியாக வச்சுருக்கேன் பிகாஸ் இட் லுக்ஸ் லைக் சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் நல்லா சில்லிலாம் போட்டு செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஃபீல் இருக்குது இதில். கறின்னு நினச்சி கிடச்சா அது ஈரல். அதான் அந்த ரியாக்ஷன். எனக்கு ஈரல் பிடிக்கும், பட் அந்த கறி எக்ஸ்பெக்டேஷனில் போயிட்டு அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சு. பட் ரைஸ் கொஞ்சம் இருக்குது. லெட்ஸ் ட்ரை த ரைஸ். இந்த ஊரில் ரைஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதுதான் அந்த தோல்மாக்குள்ள இந்த ரைஸு. அதே ரைஸ் தான், வெரி மினிமல் ஸ்பைசஸ். நல்லா தேங்க்யூ. அவங்களே பண்ணுவாங்க அவளை. ஓ மேன், அது லுக்ஸ் குட். ஷவர்மா இந்த ஊரில் எப்படி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இவங்க கடையில் ஷவர்மா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஜஸ்ட் நீங்கள் பாருங்களேன். ஓ மேன், இந்த மாதிரி தான்டா இருக்கும் ஷவர்மாலாம். ஐயோ 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 ஐயோ, என்ன அழகு, என்ன அழகு, எத்தனை அழகு, அந்த கறியை பார்க்கும்போது என்ன அழகு. கைஸ், ஒரு தின்னான ரொட்டி. ஓ மை காட், தின்னான ரொட்டியில் ஒரே விஷயங்க. ஐ ஜஸ்ட் மேக் இட் அஸ் ஆஃபாக போட்டுட்டு, ஓ இங்கே பாருங்க, இது அதோட இது. ஓ மை காட், எல்லாத்தையும் இப்படி வச்சுட்டு கொஞ்சோண்டு எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும்பா. இது வந்து என்னது, பிக்கல். இது வந்து என்னது, இது வந்து இது கொஞ்சம் மிளகா பிக்கல். இது என்ன, தண்ணி வந்து ஊற்றிடலாம், நல்லாயிருக்கும். Do you like pickle from these places? I love pickles. இந்த pickle வந்து வேற லெவலில் இருக்கும். And come on, who wouldn't like a lemon on this beauty, baby? அப்படியே இதை மூடுனா we will get one amazing piece of. ஒழுங்கா எடுக்கலன்னா பிஞ்சிருவோம், அந்த அளவுக்கு இருக்கான் அவன். Let's bite. ஆஹா, ஃப்ரைஸு, அந்த கறி, அந்த இலை, ரொட்டி, பிக்கல் மட்டும் வரல, அவனையும் கிடைக்கிறாருங்க. டாப்புங்க. ஸோ மச் ஆஃப் எமோஷன்ஸ் கோயிங் ஆன் இன் மை மவுத். என்னால் சொல்லி விவரிக்க முடியல. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கெபாப் இந்த மேட்ரு, இந்த ஷவர்மா. யூ ஷுட். இங்கே வந்தீங்கன்னா, இஸ்தான்புல் வந்தீங்கன்னா 28 கிலோமீட்டர்ஸ். நாங்கள் இங்கே அப் அண்ட் டவுன் கேப் டிரைவரை பேசி 500 லீரா காஸ்ட்லி தான் பேசி வந்திருக்கோம். நடுவில் வந்துட்டு ஒரு பெரிய இது இருக்கும், டோல்லாம் ஒர்த்துங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டு போங்க. ஸோ கைஸ், இப்போ சாப்பிட்டு முடிச்சு இப்போ இங்கே கிளம்புறோம். நம்ம வரும்போது ஆளே இல்லை. ஏன்னா நான் வர்றப்ப கொஞ்சம் இயர்லியராக வந்தேன். இப்போ கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் கூட்டம். அவங்களும் ஃபுல்லாக பிஸி ஆகிட்டாங்க உள்ள. அந்த இது போட்டு அடுத்தது ஏற்றி அறுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. பிகாஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் சாப்பிட்டுருக்காங்க. கீழே மேலே, அதுக்கு அடுத்து வெளியில், இங்கே ஸ்மோக்கிங் பிளேஸில் எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க. நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சார் பாய். இவர் தான் இங்கே ஓனரு. ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ அவர் வந்துட்டு, நீ எப்போ வந்து இங்கே வந்தாலும், ஊருக்கு வந்தாலும் நீங்கள் எங்கள் கடைக்கு வரீங்க, நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஆக்சுவலி என்னோட ஃபேவரட் ஆப்வியஸ்லிங்க இவங்களோட ஷவர்மா தான். அமேசிங்
மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக நீங்கள் வந்து இஸ்தான்புல் வரீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு ட்ரை சம் குட் ஷவர்மா கம் ஹியருங்க. சாப்பாடுக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்கன்னா 20 கிலோமீட்டர்ன்றது ஒரு விஷயமே கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ட்ராவல் பண்ணி வரலாம் அண்ட் யூ வில் நாட் பி டிசப்பாயிண்டட். வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு மேட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நான் வந்து விரும்புகிறேன். அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ எஸ், நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்புற டைம் வந்துச்சு. ஓகே, எங்கள் டாக்ஸி டிரைவர் நான் சொன்ன தெரியுமா, அங்கேருந்து கூப்பிட்டு வந்தோம். வரும்போதே நான் பேசிட்டேன் அவர்கிட்ட. நான் இங்கேருந்து போகிறதுக்கு வந்து ஆக்சுவலி அங்கேருந்து இங்கே வரதுக்கு 400 கேட்டாங்க. நான் பேசி குறைச்சி 300 மாற்றிட்டு அவர் மண்டிக்கு சொன்னேன், வா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நீ என்னை கூப்பிட்டு போயிரு அப்படின்னேன். எவ்வளோ வாங்க வேணேன், எவ்வளோ நேரம் ஆகும் சாப்பிட, 1 hour ஆகும். அப்படியா, சரியா போகிறேன், 500 கொடுங்க அப்படின்னா. சரி ஓகே. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ கேம். இன்னும் கூட குறைச்சி பேசியிருக்கலாம், பட் இட்ஸ் ஓகே, ஃபைன் அப்படின்னு விட்டு நான். எஸ், ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய டர்க்கி வீடியோஸ் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இவர் தான் எங்களோட டாக்ஸி டிரைவர். ஹலோ, how are you? மரஹபா. குட். ஸோ இன்னொரு விஷயம், ஆக்சுவலி இப்போ நாங்கள் வந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த இடத்த பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே தம்பி சொன்னான், ஏன்னா இப்போ இந்த மாதிரி பெரிய கடையெல்லாம் வந்து இப்போ நம்ம ஊர்லலாம் இருக்கும்போது இப்போ அந்த ஓனர்லாம் வந்து அங்கே பார்க்கவே முடியாது. அப்படியே இருந்தாலும் வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் பேசிகிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நின்று, வயசானவர் தாங்க அவர், எல்லாத்தையும் நின்று எல்லாத்தையும் பேசுகிறாரு. வரவங்கலாம் இன்வைட் பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கு மேனேஜர் வச்சுருக்காங்க. அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா அவரும் வரவங்கலாம் அப்படி நாங்கள் போனப்போ ஓனர் கிடையாது, அதுக்கப்புறம் தான் வந்தார் அவர் தான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து வாங்க, ஐ மீன் அந்த மேனேஜர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கூட்டு போய் டேபிளில் விட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் இந்த ஓனரும் வந்து இருந்தாங்கன்னா அவர் வந்து இந்த இதில் இருக்காரு, அப்புறமா எல்லாத்தையும் பார்த்துக்காரு, எல்லாத்தையும் பேசுறாரு, இது பண்ணுறாரு. ரொம்ப அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து வரும்போது யூ ஷுட் கோ டு குட் பிளேஸ். அதனால தான் நான் வந்து இவ்வளோ வீடியோஸ் பண்ணியிருக்கேன். டர்க்கின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி குட் சுற்றி பார்க்குற பிளேஸ். லைக் ஒரு கொஞ்சம் ரிச், கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் அங்கேருந்து வர்றதுக்கு போகிறதுக்கு. பட் இங்கே அந்த அளவுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங், ஐ மீன் லைக் அந்த வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகமாக இருக்காது. பட் யூ ஷுட் பி கேர்ஃபுல். அதுக்கு நீங்கள் வந்து யூ ஷுட் வாட்ச் வீடியோஸ், லைக் நான் போடுற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே போய் சாப்பிடணும்னு தெரியும், எப்படி இங்கே இருக்கிற மெட்ரோவில் போகணுன்னு தெரியும், எல்லாமே சொல்லியிருப்பேன். அப்படிங்கிறதுக்கு எல்லா வீடியோவும் பார்க்கணும். ஸோ பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு டர்க்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் டர்க்கி போங்க, சரியா? அப்படி நீங்கள் டர்க்கி இப்போதைக்கு போனாலும் போய் பார்த்து வச்சுக்கோங்க, அப்போ போகும்போது ஞாபகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கோ வாட்ச் ஆல் மை வீடியோஸ் ஃப்ரம் டர்க்கி அண்ட் ஆல்சோ ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் அண்ட் ஹேவ் ஃபன். ஓகே, see you guys, bye. அவரில் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன மொழியில் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு என்னன்றாரு. நல்லா இருக்குங்க, உனக்கு புரிய வாய்ப்பு கிடையாது. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசினா பார்க்குறவங்களுக்கே புரியாது. அதனால் இது என்ன யூடியூப் சேனல், என்ன சேனல் அப்படின்னு கேட்டார். ஸோ இந்த சேனல் இப்போ எடுத்து காமிச்சிருக்கோம், இதுதாங்க சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. நைஸ். இங்கே இருக்கவங்க ரியாக்ஷன்லாம் இப்படி தான் இருக்கும் நம்ம சேனல் காமிச்சோன்னே. நைஸ், பரவாயில்லையே, நிறையா ஃபாலோவர் வச்சுருக்கேன் நீ. நைஸ். வாங்க போகலாம். பாய்.